வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பல்வேறு தகவல்களையும் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய செய்திகளையும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்டம். எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது, பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கு அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு ஏதேனும் இந்த உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா, எந்த மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது, என்ன காரணத்திற்காக இந்த விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன, இதற்கு மாற்று வேலை நாள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழக அரசு தரப்பில் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவற்றை தவிர ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெறுகின்ற பண்டிகைகள், விழாக்காலங்கள், தியாகிகளின் நினைவு நாட்களை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்று வேலை நாளும் அறிவிக்கப்படும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தென்காசி சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி தபசு திருவிழா மிகுந்த விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டின் முக்கிய நிகழ்வான ஆடி தபசு விழா ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் அந்த நாளை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறையை அறிவித்துள்ளது. அறியும் சிவனும் ஒன்றே, அறியும் சிவனும் வேறல்ல, ஒன்றுதான் என உலகத்திற்கு உணர்த்தும் வகையில் தவமிருந்த அம்பாளுக்கு சங்கர நாராயண சுவாமி காட்சியளிக்கும் ஆடித்தபசு திருவிழா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர். ஆடித்தபசு இந்த ஆண்டும் வருகிற ஜூலை மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் 12 நாள் விழா தொடங்கியது. இதில் 11ஆம் நாள் நடக்கும் முதன்மையான விழாவே ஆடித்தபசு ஆகும். ஜூலை 28ஆம் தேதி மாலை அம்பாளுக்கு சங்கர நாராயணனாக சுவாமி காட்சியளிக்கும் ஆடித்தபசு காட்சி நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் சங்கரலிங்கராக அம்பாளை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வு அன்று இரவில் நடைபெறும். இந்த திருவிழாவை ஒட்டி தென்காசி மாவட்டத்திற்கு ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக செயல்படும் என்றும் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய தேர்வுகள் இருப்பின் உள்ளூர் விடுமுறை பொருந்தாது என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி தென்காசி மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு சார்ந்த அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும். இருப்பினும் மருத்துவமனைகள், அவசர கால சேவைகள், குடிநீர் வழங்கல், தீயணைப்பு, காவல்துறை மற்றும் கருவூலத்தின் அவசர பணிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தென்காசி மாவட்டத்திற்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை 28 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பணி நாள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு அறிவிப்புகள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.